வணக்கம். கன்னடத்தில் 18, தெலுங்கில் 1 என 19 திரைப்படங்களை இயக்கியிருந்தாலும் எனது தாய்மொழியான தமிழில் நான் இயக்கும் முதல் திரைப்படம் இது. இந்த கதையின் அடிப்படை மையக்கரு 1915 ரூபர்ட் ப்ரூக் எனும் ஆங்கில எழுத்தாளனால் விதைக்கப்பட்டு உலகமெங்கும் பல்வேறு மொழிகளில் வெவ்வேறு வடிவங்களில் இலக்கியமாய் வளர்ந்து கன்னட மொழியில் ஒரு சிறு நாடகமாய் உருப்பெற்றது. அந்த நாடகத்திற்கு கன்னடத்தில் நான் திரைப்பட வடிவம் கொடுத்து அந்த திரைப்படம் சிறந்த திரைப்படம் மற்றும் சிறந்த இயக்குனருக்கான கர்நாடக மாநில அரசின் விருதுகளை எனக்கு பெற்று தந்தது மட்டுமின்றி தெலுங்கு மொழியிலும் நானே இயக்கி மறுவாக்கம் செய்யும் வாய்ப்பையும் தந்தது. அதே திரைப்படத்தை இப்போது தேவையான மாற்றங்களுடன் உங்கள் முன் தமிழில் சமர்ப்பிக்கிறேன். கன்னட தெலுங்கு திரைப்பட ரசிகர்கள் போல நீங்களும் என்னை ஆதரித்து ஆசீர்வதித்து ஏற்றுக்கொள்ள வேண்டுகிறேன். என்றென்றும் அன்புடன் தயால் பத்மநாபன். அசுனமா என்றொரு பறவை. நல்ல இசை என்றால் இதற்கு நாட்டம். வேடுவர்கள் புல்லாங்குழல் எடுத்து வாசிக்கும் போது அந்த இசைக்கு மயங்கி அவர்கள் தலை மீது வட்டமிடும். வேடுவர்கள் உடனே கீழே நெருப்பை மூட்டி பறையை எடுத்து ஆக்ரோஷமாக அடித்தவுடன் மூட்டிய நெருப்பில் விழுந்து வேடுவர்களுக்கு உணவாகிவிடும். செவியனும் ஒரு புலனால் மட்டுமே அழிவை தேடிக்கொண்ட இந்த அசுனமா பறவை போல ஐம்புலன்களாலும் தங்கள் அழிவை தேடிக்கொண்ட சில மனிதர்களின் கதையே இது. அந்த மனிதர்களின் அழிவுக்கு காரணம் ஆசை. ஆசையே மனுஷனோட அழிவுக்கு காரணம். புத்தர்ல தொடங்கி ஸ்ரீகிருஷ்ணர், இயேசு, மகாவீரர்னு இந்த உண்மையை சொல்லாத ஆத்ம ஞானிகளே கிடையாது. அதுக்காக மனுஷன் ஆசைப்படாம இருக்க முடியுமா? மனுஷனோட மூளையில ஒவ்வொரு மூளையிலும் ஆசை இருக்கு. ஏய், ஒழுங்கா உட்கார்ந்து அவர் சொல்றத கேளு. கடவுளோட படைப்புல எந்த ஜீவராசியும் ஆசைப்படாம பிறக்கவே முடியாது. ஏன்? கடவுளே ஆசைப்பட்டு தான் எல்லா ஜீவராசியும் படைச்சிருக்கா. அதனால அத்தனைக்கும் ஆசைப்படுங்க, அளவோட ஆசைப்படுங்க. புரியுதா? ஏய், சாமி எவ்வளவு நல்லா பேசுறாரு. தூங்காம கேளுடி. பேசுறதுக்கு காசு வாங்குறாரு. எங்க காசு இல்லாம பேச சொல்லு. பேச்சென்ன மூச்சு கூட வராது. ஏண்டி, அவர் காசு வாங்கின்னு பேசுறாரோ சும்மா பேசுறாரோ, நல்லதா 4 வார்த்தை சொன்னா கேட்டுக்கலாம்ல. நல்ல வார்த்தை நாக்கில் மட்டும்தான், உள்ள முழுக்க அழுக்கு. வெளியே தெரியாம இருக்கிற அழுகி போன பழம் மாதிரி. உன் வாயிலிருந்து நல்ல வார்த்தை வராது. அசிங்கம் பிடிச்சவளே. ஆமா, இந்த மொத்த கூட்டத்தில் நான் தான் அசிங்க பிடிச்சவன். உத்து பாரு, எல்லாருக்குள்ளயும் கண்ணுக்கு தெரியாத சாக்கடை ஓடுறது தெரியும். வாய மூடி. ஆசை எப்படி சகஜமோ அதே மாதிரி காமம் கூட சகஜம்தான். ஆசையும் காமமும் ரெட்டை குதிரைங்க மாதிரி. அந்த ரெட்டை குதிரையையும் கடிவாளம் போட்டு அடக்க தெரிஞ்சவன் மனுஷனாயிருக்கான், அடக்க தெரியாதவன் மிருகமாயிடுறான். அவ்வளவுதான். கேட்டுக்க, ஆசையும் காமமும் சகஜமா, ஆனா அது கடிவாளம் போட்டு அடக்கி ஆளணுமா? எங்க ஒரு 5 நிமிஷம் கண்ணை மட்டும் பார்த்து பேச சொல்லு. காமத்தை அடக்குறாரா இல்ல காட்டுறாரா பாயறாரான்னு பார்க்கலாம். ஏய், அசிங்கமா பேசாதடி. ஏந்திர, வீட்டுக்கு போலாம். அஞ்சல கிளம்பு. சரிக்கா. மல்லிகா, ஏதோ வண்டி சத்தம் கேக்குது பாரு. என்ன பொண்ணுங்கன்னு பார்க்க வந்திருப்பாங்களோ? சரி, வாய் முடி, போய் பாரு. பார்த்தா ஏதாச்சும் சொல்லிட்டு நிம்மதியா தூங்க கூட விடுறது. செட்டர் வீட்டு கௌரி வந்திருக்குமா? ஐயோ, நீ போய் தொப்புள் கொடி அறுக்கிற கத்தியும் விளக்கண்ணை எடுத்துக்கோ. நான் சுடு தண்ணி போட்டு வரேன். போ.
கொஞ்சம் பொறுத்து கௌரி. வள்ளியம்மா, வள்ளியம்மா. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம்மா. கூப்பிட்டுட்டு போமா. ஆமா வாங்கம்மா. கொஞ்சம் பொறுத்துக்கோமா. கொஞ்சம் மூச்சை பிடிச்சிட்டு முக்குமா முக்கு. அதான் அப்படிதான். ஏ வள்ளி, இப்படி நடு ராத்திரியில் கத்தி செத்து போன உங்கள் அம்மாவை ஏன் கூப்பிடுற? நான் குடிச்சிட்டு வந்தேங்கிறத சொல்கிறதுக்கா? நாளையிலேருந்து குடிக்க மாட்டேன், பேசாமல் படுத்துங்க. மல்லி மல்லி கையப்படி. நாளைக்கும் நான் குடிச்சிட்டு வந்தா அப்போ செத்து போகலாம். இப்போ போத்திட்டு பேசாமல் படுத்துங்க. முடியும், முயற்சி பண்ணு, மனசை தளர விட்டுறாத. மல்லி உங்க அப்பனை வாய் முடின்னு சும்மா இருக்க சொல்லு. சொன்ன உடனே வாய் மூட்டு அவன் அப்பனை கிடையாது. நீ வேலையை பாரு. மல்லிகா அந்த விளக்கினை கொடு. அட நாசமா போறவளே, அதான் நாளையிலிருந்து குடிக்க மாட்டேன்னு சொல்றேன்ல. பச்சை குழந்தை மாதிரி அழுதுகிட்டு இருக்க, பேசாம படுத்து தூங்கு. கௌரி பையன் அப்படியே ஒண்ணு உரிச்சு வச்சிருக்கான். ஆம்பளை பசங்க அம்மா மாதிரி இருந்தா அதிர்ஷ்டம் சொல்லுவாங்க. டேய் சீக்கிரம் வளர்ந்து வாடா, கல்யாணம் பண்ணிக்கலாம். ரொம்ப நன்றிமா. அது ஆண்டவனுக்கு சொல்லுமா. ஒரு உசுரை இந்த உலகத்துக்கு கொண்டு வர புண்ணியமான வேலையை எனக்கு கொடுத்துருக்கான். அதை நான் செய்கிறேன், அவ்வளோதான். என் ஆதி மூலம் நீயே, நீ வா தோளோடு வா. பா பப்பா என் வாசல் கோலம் நீயே, நீ வா கையோடு வா. பாலூட்டி பசியாற்றும் போது மார்பை கடித்தாலும் வலிக்காத கண்ணா. நான் பாடும்போது மடிய ஜாமத்தில் பூமெத்தை மன்னா. என்னோட பவள மல்லியை, என்னோட பாரிஜாதமே, நீ தூங்க கண்கள் மூடி கவலையின்றியே. ஆராரிரோ என் கால மேகமே காண வேண்டும் உனை காலம் யாவுமே. மண்ணை தின்னும் என் கண்ணதாசனே, மார்பில் தூங்கு என்னை காக்கும் ஈசனே. ஞான தங்கமே
ஐயா ஐயா, பக்கத்துல யாராவது இருக்கீங்களா ஐயா? வெறுங்காலில் நடக்கிறவனுக்கு தான் செருப்புடி அருமை தெரியும். பூட்ஸை விட்டுட்டு எங்கேயா போயிட்டீங்க? நான் பேசுறது உங்க காதுல கேக்குதா? ஐயோ, வாழ்க்கையை வெறுத்து போய் எப்படி பிறந்தோமோ அப்படியே செத்து போயிடலான்னு போட்டுறது துணிமணி இங்கேயே விட்டுட்டு அப்படியே அம்மனமா குதிச்சிட்டீங்களா? யாரோ தண்ணிக்குள்ள குதிச்சுட்டாங்க. வாங்க வாங்க, வந்து காப்பாத்துங்க. யாராவது காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, யாராவது காப்பாத்துங்க, யாராவது காப்பாத்துங்க. அண்ணா, யாரை காப்பாத்தணும்? தோ இந்த பூட்ஸுக்கு சொந்தக்காரர் தாங்க. அட, அது எந்ததாண்ணா? உங்களுதா? அப்ப உசுரோட தான் இருக்கீங்க. அது சரி, இவ்வளவு நேரம் நான் கத்துனேன், உங்களுக்கு காது கேட்கலையா? தண்ணிக்குள்ள இருந்ததால எதுவுமே கேட்கல. தண்ணிக்குள்ள இவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஜலஸ்தம்பனம், மூச்சை பிடிச்சிட்டு தண்ணிக்குள்ள இருக்கிறது. ஓ, அப்ப நீங்க துரியோதன வம்சம்னு சொல்லுங்க. நிறைய விஷயம் தெரிஞ்சவர் போல இருக்கு. பார்த்து தெரிஞ்சுக்க கண்ணு கொடுக்காட்டினாலும் கேட்டு தெரிஞ்சுக்க அறிவை கொடுத்துருக்கான் ஆண்டவன். ஆமா, தம்பி ஊருக்கு புதுசோ? இந்த ஊருன்னு இல்ல, நான் போற எல்லா ஊருக்குமே நான் புதுசுதான். நிக்காம சுத்துற இந்த பூமி மொத்தத்தையும் சுத்தி பார்த்துன்னு சுத்துற ஒரு நாடோடின்னு வச்சுக்கங்களேன். சுத்துறதுக்கு வருமானம்? வருமானம் கொஞ்சம் தேவைக்கு அதிகமாக சம்பாதிச்சிட்டேன். போதும் தோணுச்சு, அதான் பொட்டியை தூக்கிட்டு கிளம்பிட்டேன். போதும்னு தோணுச்சா? முறையா கண்ணு தெரிஞ்சா நல்லா இருக்குன்னு தோணுது. இன்னும் வேணும் இன்னும் வேணும் அலையிற கூட்டத்துக்கு நடுவில் போதும்னு சொல்ற உங்களை மாதிரி ஒருத்தரை ஒரு தடவையாவது பார்க்கணுன்றதுக்காக. ஆமா, உங்க பேரு? அர்ஜுனன். அர்ஜுனன், ஜலஸ்தம்பனம் பண்ற அர்ஜுனன். உங்க பேரு? கண்ணப்பன். அடுத்து நீங்க என்ன கேட்க போறீங்கன்னு தெரியும். கண்ணப்பங்கிற பேரு வச்ச பேரா வச்சுக்கிட்ட பேரான்னு? வச்சுக்கிட்ட பேரு தான். அந்த சிவன் கண்ணப்பருக்கு பார்வை தந்தாரே தவிர கண்ணை திருப்பி தந்ததா தெரியல. அப்படி தந்தா எனக்கே தந்துட்டேன்னு ஒரு அல்ப ஆசையில நானே கண்ணப்பன்னு வச்சுக்கிட்டேன். உங்க ஆசைப்படியே சிவனுக்கு பேர் குழப்பம் வரட்டும். அது சரி, பேனா பிடிச்சவங்களாம் எழுத்தாளனும் இல்லை, துப்பாக்கி ஏந்தினாலாம் வேட்டைக்காரனும் இல்லைன்னு சொல்லுவாங்க. நீங்க எப்படி? இதெல்லாம் விற்க மட்டும் தானா இல்லை வாசிக்கவும் தெரியுமா? ஓ, தெரியுமே. பார்க்க தான் முடியல, நல்ல இசையை கேட்கவாச்சும் முடியுமென்னு நானே வாசிக்க கற்றுக்கிட்டேன். நான் வாசிக்கிறத கேட்டு நானே சந்தோஷப்பட்டுக்குவேன். வருமானத்துக்கு வருமானமாச்சு, சந்தோஷத்துக்கு சந்தோஷமாச்சு. ஒரே கல்ல ரெண்டு மாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அதான். அப்போ என்னையும் உங்க இசையால சந்தோஷப்படுத்துங்களேன், பார்க்கலாம். நீங்க பார்க்குறீங்களா இல்லை கேட்குறீங்களா? பார்த்துட்டே கேட்குறேன், வாசிங்க. வாசிச்சிடலாம். நல்ல காலம் இருக்குது. பொய் இல்ல, பொருட்டு இல்ல. நான் சொல்றதெல்லாம் சத்தியம். அந்த ஆதி அங்காள பரமேஸ்வரோட சொல்வாக்கு சாமி. உங்க வீட்டை தேடி அஷ்டலட்சுமி வந்து இருக்காங்க சாமி. அஷ்டலட்சுமி வந்து இருக்காங்க. மகமாய் வாக்கு இந்த மாரி புத்திரனுக்கு எப்படி தெரியும்ன்றது தானே சாமி உங்க கேள்வி. அகில உலகத்தை கேட்கிற அந்த பரமேஸ்வரோட ஒரே புத்திரன் இந்த மாரி மகன் தான் சாமி. யாரு நீ? பரமேஸ்வரி புத்திரனா? எது உன் சொந்த ஊர் சொர்க்கலோகமா? ஏயா 10 காசுக்காக 10,000 பொய்யை அவுத்து விடுற நீ பரமேஸ்வரி புத்திரனா? போடாங்க. ஆமா,
உன் தோல்ல தொங்குதே, அது என்ன துணி மூட்டையா புழுகு மூட்டையா? இந்த மாரிமகன் வாயில ஒரு பொய் வாக்கு வந்துச்சுன்னு என் குளத்துல போய் சொல்லி பாருங்க சாமி. என் பாட்ட முப்பாட்ட அப்பன் பெரியப்பன் சித்தப்பன் அண்ணன் தம்பி மாமன் மச்ச வந்தவன் போனவன் எல்லாம் நெஞ்சில் அடிச்சு கொன்னு என் தாய் மகமாய் காலேட்ல போட்டுருவாங்க சாமி. மகமாய் காலேட்ல போட்டுருவாங்க. ஐயா, நீ சொல்ற கதையை கேட்க எங்களுக்கு நேரமும் இல்ல, உனக்கு கொடுக்க சல்லி காசும் இல்ல. இடத்த காலி பண்ணியா? இல்லன்றது நீ இல்லாம போகும் தாயி. உன் மனசுல இருக்கிற குறையெல்லாம் சூரியனை பார்த்த பனியா மறைய போகுது. லட்சுமி உன் வீட்டுல குடிகொள்ள வந்து நிற்கிறா தாயி, வந்து நிற்கிறா. எப்பா மாறி மவனே, இங்க இருக்கிற 3 பேருக்கு இடம் பத்த மாட்டேங்குது. இந்த லட்சணத்துல லட்சுமி வேற குடி வரேங்கிறாளா? சும்மா இருயா. லட்சுமி வந்தா பரவாயில்லைங்கிறியா? பரிகாசம் பண்ணாத சாமி, நான் சொல்றதெல்லாம் உண்மை சத்தியம் சாமி. எப்பா உன்ன மாதிரி ஆளுங்க சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி சொல்ற வாக்கே பலிக்கிறது இல்ல. இப்ப சூரியன் முழுகிக்கிட்டு இருக்கு, பலிக்குமா என்ன? சாமி, நான் சொல்றத நம்பனா கோடி இல்ல ஊர் கோடி. ஊர் கோடியா? என்ன சாபமா கொடுக்குற? நீ சாபம் கொடுத்தா நாங்க செத்து போயிருவோமா என்ன? நாங்க செத்து 20 வருஷம் ஆச்சு. அப்படிலாம் பேசாத சாமி. இந்த நாக்கு அந்த ஆத்தாவோட வாக்கு. மகமாய் ஆத்தா அந்த அங்காள பரமேஸ்வரி உங்களுக்கு ஒரு வரம் கொடுத்துருக்கா. அந்த வரத்தை சாபமா மாத்திக்க வேணாம்னு ஆத்தா சொல்றா சாமி. ஓ, ஆத்தா அப்படி வேற சொல்றாளா? இப்ப என்ன கூரையை பிச்சுக்கிட்டு கோடி கோடியா கொட்ட போகுதா? கொட்டும் சாமி, கொட்டும். எல்லாருக்கும் வழிகாட்டுற அந்த ஆத்தா உன் வீட்டு வாசல அந்த மகாலட்சுமிக்கு காமிச்சிருக்கிறா சாமி. உங்க பிரச்சனையெல்லாம் இந்த பஞ்சு மாதிரி பறந்து போக போகுது சாமி. சரி சரி, கொட்ட போற கோடியை வைக்கிறதுக்கு எத்தனை அடி பள்ளம் தோண்டணும்னு உங்க ஆத்தாட்ட ஒரு வார்த்தை கேட்டு சொல்லு. யார் யா நீ? அவன் தான் வேலை வெட்டி இல்லாம ஏதோ பேசிட்டு இருக்கான்னா அவனுக்கு சமமா மல்லுக்கு நிக்கிற? யோ, வேலையை கெடுக்காம கிளம்பியா? ஐ, நான் சொல்ல வந்தது. கிளம்புன்றாங்களே, கிளம்ப வேண்டியதானே? மரியாதை இடத்து காலி பண்ணு. வந்தேன் புழுகுன நாக்கு அறுத்து நாய்க்கு போட்டுருவேன். மகமாயி மகமாயி தாய் நாக்கு தான் தாயா மூலதனம். அத போய் நாய் புத்தின்னு போயா. வரமு மரமுன்னு அந்த ஆத்தா எங்களுக்கு வரமா கொடுத்து வெறும் இந்த மண்ணை மட்டும்தான். மண்ணுதான் தாயி பொண்ணு. அந்த ஆத்தா கொடுத்த மண்ணை நீ பொண்ணாக்குறதும் சுடுகாட்டு மண்ணாக்குறதும் உன் கையில தான் தாய் இருக்கு. அந்த மண்ணை வச்சு நீ சாமி சிலை செய்ய போறியோ இல்ல சுடுகாட்டு பொம்மை செய்ய போறியோங்கிறத நீ ஏன் முடிவு பண்ணிக்க தாயி. ஆத்தாளுக்கு கொடுக்க தான் தெரியும், எடுக்க தெரியாது தாயி. ரொம்ப பேசுற. இன்னொரு வார்த்தை பேசுன இந்த பஞ்சை வச்சுட்டு உயிரோட கொளுத்திடுவேன். வாக்கு சொல்ல வந்துட்டான், வாக்கு. மண்ணு மயிருன்னு கிளம்பியா. ஐயா, ஏய், திரும்பவும் வந்துட்டியா நீ? யார் தம்பி, என்ன வேணும்? குடிக்க கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? வாங்க உள்ள வாங்க. ரொம்ப நன்றிமா. இருக்கட்டும்பா. பார்க்கறதுக்கு பட்டணத்து பையன் மாதிரி இருக்கீங்க, படிச்சவர் மாதிரி தெரியுறீங்க. என்ன இந்த பக்கம்? என் பேர் அர்ஜுனன்மா. நான் ஊர் ஊராக போய் அந்த ஊரில் இருக்கிற சுவாரஸ்யமான விஷயங்களை பத்திரிக்கையில் எழுதுருவேன். அப்பப்போ படங்களும் வரைவேன். ஓ, படம்னா இந்த கோயிலெல்லாம் வரைவாங்களே அது மாதிரியா? இல்லைங்கய்யா, கார்ட்டூன். இந்த கேலி சித்திரம்னு சொல்லுவாங்கள்ல, அது. கோயில்னு சொன்ன உடனே ஞாபகம் வந்துச்சு. வர வழியில் கோயிலில் பிரசாதம் கொடுத்தாங்க. இந்தாங்கம்மா. இருக்கட்டும்பா, அது உங்களுக்கு கொடுத்த பிரசாதம். கோயில் பிரசாதம் யார் வேணால் வாங்கிக்கலாமா? இந்தாங்க, வேணான்னு சொல்லாதீங்க. இந்த பிரசாதம் உங்கள் எல்லாரையும் வந்து சேரணுன்றது அந்த கடவுளோட சித்தம். இந்தாங்க, வாங்கிக்கோங்க. அம்மா, தப்பாக நினச்சிக்காதீங்க. ரொம்ப தூரம் நடந்து வந்ததால் கொஞ்சம் களைப்பாக இருக்கு.
பக்கத்து ஊர் போய் சேர்றதுக்கு ராத்திரி ஆயிடும் சொன்னாங்க. உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா இன்னைக்கு ஒரு ராத்திரி நான் இங்கே தங்கிக்கலாமா? என்னடா குடிக்க தண்ணி கொடுத்தா படுக்க பாய் கேட்குறான்னு பார்க்குறீங்களா? அது இல்லைப்பா, இது ஏழை வீடு, பழைய வீடு, இங்கே கரண்ட் கூட கிடையாது. உங்களை பார்த்தா ரொம்ப வசதியான பெரிய ஆளுங்க மாதிரி தெரியுது. உங்களுக்கு இங்கே தங்கிறதுக்கு சரிப்பட்டு வராது. நீங்கள் கொஞ்சம் சிரமத்தை பார்க்காம சாயந்தரம் வரைக்கும் இப்படியே நடந்து போனீங்கன்னா பெண்ணாகரம் வந்துடும். அங்கே பெரிய ஆளுங்க வீடுங்கள்லாம் இருக்குது. அவங்ககிட்ட கேட்டுக்கிட்டு நீங்கள் அங்கேயே தங்கிக்கலாம். ஐயா, ஒரு மனுஷனோட மனசு தான் ஒருத்தன் பெரிய ஆளா சின்ன ஆளான்றது தீர்மானிக்குது. நான் குடிக்க தண்ணி கேட்டோன்னே முன்ன பின்ன தெரியாத எனக்கு நீ யார் என்னன்னு கேட்காம என்னை உட்கார வச்சு தண்ணி கொடுத்தீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்களாக தான் பெரிய ஆள். தலைக்கு மேலே கூரை, சுற்றி 4 செவரு, குடிக்க தண்ணி, பசியார கொஞ்சம் கஞ்சி. மனுஷனுக்கு இது போதும் ஐயா சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு. நீங்கள் சொல்கிற எல்லா வசதியும் அங்கே இருக்கும், ஆனால் இந்த நிம்மதி அங்கே இருக்காது. மேலே நட்சத்திரத்தை பார்த்துட்டே தூங்குற சந்தோஷம் அங்கே கிடைக்காதுமா. என்னால் உங்களுக்கு எந்த கஷ்டமும் வராது. இதோ இந்த திண்ணையிலே கூட பார்த்துப்பேன். சாப்பிட எது கொடுத்தாலும் பரவாயில்ல, இல்லைனா அதுவும் வேணாம். புரியுதுமா, நான் ஒரு மடையன். வீட்டில் ஒரு வயசு பொண்ணு இருக்கும்போது முன்ன பின்ன தெரியாத ஒருத்தனை தங்க வைக்கிறதுக்கு யாராக இருந்தாலும் பயப்படுவாங்க. பயமா தம்பி? இந்த பக்கம் 4 மைல், இந்த பக்கம் 2 மைல், ஆள் நடமாட்டமே கிடையாது. அங்கங்கே ஒரு வீடு. கிழக்கால தூரத்தில் சாராய கடை, மேற்கால அண்ணாச்சி மளிகை கடை, அவ்வளோதான். அடித்து போட்டால் கேட்குறதுக்கு ஆள் கிடையாது. நானும் இந்த வீட்டுக்கு வந்து 30 வருஷம் ஆகிப்போச்சு. அப்பப்போ காட்டு மிருகங்கள்லாம் கண்ணில் படும். அதுக்கே பயப்படாத நான் மனுஷங்களுக்கு ஐயா பயப்படுவேன். என்ன முன்ன பின்ன தெரியாத ஒருத்தரை எப்படி தங்க வைக்கிறதுன்னு யோசிக்கிறேன். இல்லை மல்லி? அள்ளி கொடுக்குற அளவுக்கு எங்ககிட்ட இல்லைனாலும் பசின்னு வர்றவங்களுக்கு ஒரு புடி சோறு போடுற அளவுக்கு எங்களை கடவுள் வச்சிருக்காரு. இல்ல மல்லி? இல்ல மல்லி நொல்ல மல்லின்னு ஏன் பக்கம் திருப்புறீங்க? இருக்க சொல்றீங்களோ விரட்டி விடுறீங்களோ உங்க இஷ்டம். உள்ள வாங்க தம்பி. பரவாயில்லம்மா, நான் இங்கே இருந்துக்கிறேன். உள்ள வாங்க. நீங்க சொன்ன நட்சத்திரம் எங்க வீட்டுக்குள்ள இருந்து கூட தெரியும். சரி. கைதான் அணைக்கும், அணைக்கிற கைதான் அடிக்கும். ஐயா, என்ன நீங்க சாணி தட்டிட்டு இருக்கீங்க? குடிக்கணும்னா தட்டி தானே ஆகணும். தம்பிக்கு குடிக்கிற பழக்கம் இல்லையா? ஐயோ, குடிக்க நம்மளுக்கு ரொம்ப தூரம். ஐயா, நான் கேட்டது ராத்திரியில குடிக்கிறது இல்ல, பகல்ல குடிக்கிறது. காப்பி தண்ணி. காப்பி தண்ணியா? தாராளமா குடிக்கலாம். அதானே வள்ளி, தம்பிக்கு காப்பி தண்ணி வேணுமா? காப்பி தண்ணி குடிக்கிறதுக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கஞ்சி மட்டும் போதும் சொன்ன வாய் இப்ப காப்பி தண்ணி கேக்குது பத்தியா? கேட்டது உங்க அப்பா வாய். பக்கத்து எனக்கு பாயாசம்னுவாங்களே அந்த மாதிரி. தம்பி தப்பா நினைச்சுக்காதீங்க, பால் இருக்கு, தூள் இல்ல, கருப்பட்டி தான், சக்கரை எல்லாம் இல்லப்பா. என்ன வள்ளியம்மா, வந்த விருந்தாளிட்ட போய் அது இல்லை இது இல்லைன்னு சொல்லிக்கிட்டு காசை கொடு, சக்கரையும் காப்பி தூளையும் வாங்கிட்டு சர்ன்னு வந்துடுறேன். தம்பி ஆசைப்படுது இல்ல? எந்த வாய் காப்பி தண்ணிக்கு ஆசைப்படுதுன்னு தெரியும். நேத்து கொடுத்த காசுல சில்லறை இருக்கும்ல, அதை எடுத்துட்டு போய் வாங்கிட்டு வா, போட்டு தரேன். ஐயோ, நான் காப்பி குடிக்கிறத நிறுத்தி பல வருஷம் ஆச்சுமா. சில்லறை தானே, இந்தாங்க. எது? ஐயா, வீட்டுக்கு வந்த விருந்தாளி கிட்ட காசை வாங்கிட்டு காப்பி தண்ணி கொடுத்தா நல்லாவா இருக்கும்? ஆமா தம்பி, அதெல்லாம் வேணாம். பரவாயில்லைங்கம்மா, இதுல என்ன இருக்கு, இந்தாங்க. கை சரி,
ஐயா நானும் கூட வரட்டுமா? ஐயோ ஏன் ஜெயிக்கலி என்ன தாங்கிறதே பெருசு. இதில் நீங்களே ஏறினீங்கன்னா படுத்துரும். 10 நிமிஷத்தில் பால் கொதிக்கிறதுக்குள்ளே பறந்து வர்றேன். அப்பா ஆ மிச்ச காசுக்கு தேன் மிட்டாய் வாங்கிட்டு வாங்க. சரி. என்ன பாக்குறீங்க? பால் கறந்து காப்பி போடுறோம்ல. டேய் போய் பாலை கற, நான் துணியை காய போட்டு வரேன். சபா ஆமா, உன் முழு பேரு மல்லிகா தானா? அம்மா அப்பா மட்டும் மல்லின்னு கூப்பிடுவாங்க. நான் உன்னை மல்லின்னு கூப்பிட்டுமா இல்லை மல்லிகான்னு கூப்பிட்டுமா? உங்களுக்கு எப்படி தோணுதோ கூப்பிடுங்க. இப்போ என்ன பால் கறக்க விடுங்க. சரி மல்லிகா. அம்மா இது என்னது? எது இது? அதா பயிற்சி பண்றது. பயிற்சி பண்றதா? இங்க யார் பயிற்சி பண்றா? எங்க அப்பா தான் பண்றதுக்கு முன்னாடி பண்ணுவாரு. புரியல. அது தெம்போட செய்ய வேண்டிய வேலையை பண்றதுக்கு முன்னாடி பண்ணுவாருன்னு சொல்ல வந்தேன். நீங்க பட்டினத்தாள்ல இதெல்லாம் பார்த்துருக்க மாட்டீங்க. ம். இப்போல்லாம் ரொம்ப தொல்லை பண்ற வள்ளி. இந்தாம்மா காப்பி தூள். அப்புறம் அவ கேட்ட தேன் மிட்டாய். சரி. அந்த திருப்புளி எடுத்து இப்படி போடு. வர வர நீ என் பொண்டாட்டி மாதிரியே மக்கர் பண்ற. இருந்தாலும் உன்னை ஓட்டாம இருக்க முடியல. இந்தாடி காப்பி தூள். ஏய் இந்தா பால் பொங்குது பாரு. இவள காப்பி. காஃபி சூப்பரா இருக்கு. நானே போட்டேன். ஓ தேங்க்ஸ். நானும் தேங்க்ஸ். எதுக்கு? தேன் மிட்டாய்க்கு. தேன் மிட்டாய்னா எனக்கும் பிடிக்கும். வேணுமா? வேணாம். காஃபி சாப்பிடும்போது இனிப்பு சாப்பிட்டா காஃபியோட ருசி தெரியாது. பரவாயில்ல, பட்டணத்து பையனா இருந்தாலும் உடம்பு கட்டுமஸ்தா தான் வச்சிருக்கீங்க. அது போட்டு பார்க்கவா? இந்தா
எல்லாமே இவ்வளவு அழகா கலர் கலரா தெரியுது. மல்லிகா, ஆ? இந்த உலகத்தில் இருக்கிறது எல்லாமே ஏற்கனவே அழகாகவும் கலர் கலராகவும் தான் இருக்கு. நீ இந்த கண்ணாடி போட்டுட்டு பார்க்குறப்ப தெரிகிற அழகும் கலரும் எதுவுமே உண்மை கிடையாது. எல்லாம் ஒரு மாய. ஐயோ சாமி, நீங்க சொன்னது எதுவுமே என் மண்டல ஏறல. இந்தாங்க, நீங்களே வச்சுக்கோங்க. யார் சத்தம் போடுறது? பொறுக்கி. பொறுக்கி இல்லாமல் இந்த ஊரில் பேர் வைப்பாங்க? வைக்க மாட்டாங்க, ஆனால் காலப்போக்கில் ஆயிடுவாங்க. மல்லி, வீரையா வீரையா வந்திருக்கான். நீ வா தம்பி, நீங்க இங்கே இருங்க. சரிம்மா. வாடி. காணோம். ஏய், இருக்கிற ஒரு வேலையும் ஒழுங்கா பார்க்க மாட்டியா நீ? ராத்திரி வயலுக்கு தண்ணி பாய்ச்ச சொன்னா உன் வயிற்றுக்கு பாய்ச்சிட்டு வந்து நிக்கிற. இல்லைங்கய்யா, இன்னைக்கு அமாவாசை, ராத்திரி வெளியில போனீன்னா உனக்கு நல்லது இல்லைன்னு கோயில் பூசாரி சொன்னாரு. அதான் வாய திறந்தா பொய்யோட சாராய நாத்தமும் நாருது. என்னை பார்த்தா எப்படியா தெரியுது உனக்கு? எனக்கு இந்த ஜாதகம், ராசி, லொட்டு, லொஸ்கு இதுல எதுலையுமே நம்பிக்கை கிடையாது. பைசாவை நம்பி இருக்கிறவையா நானு. என் வயலுக்கு அஞ்சா உன் ஜாதகம் வந்து சோறு போடுமா? வயிற்றுக்கு சோறு திக்கிறியா இல்ல வேற ஏதாவது திக்கிறியா? இந்த பார், பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு. என்ன ரொம்ப சோதிக்காத, அப்புறம் வாயில ஏதாவது வந்துடும். என்ன வீரையா, வாய் ரொம்ப நீளுது. கஷ்டத்துல எங்க நிலத்தை தான் உன்கிட்ட அடமான வச்சோம், எங்கள இல்ல. நாங்க ஒன்னும் அடிமை கிடையாது. கோவப்படாதக்கா, நான் என்ன கருப்பு சாமிய வேணும்னா திட்டுறேன்? இப்படியே பொறுப்பு இல்லாம இருந்தா உங்க நிலைமை என்னாகும்? கல்யாண வயசுல இருக்கிற நம்ம மல்லியோட எதிர்காலம் என்னாகும்னு ஒரு அக்கறையோட தானே திட்டுறேன். உன் அக்கறை என்னன்னு எங்களுக்கு தெரியும். இத வேற எங்கேயாவது வச்சுக்கோ. எல்லாத்துக்கும் ஒரு தகுதி வேணும். நீ எங்களுக்கு உபதேசம் பண்ண வந்துட்டியா? நீ எப்படிப்பட்ட ஆளுன்னு இந்த ஊருக்கே தெரியுமே. பேச வந்துட்டான். நீ என்ன வேணாலும் சொல்லுக்கா. இந்த ஆள் வாங்கின கடனுக்கு நீ கஷ்டப்படுறத பார்த்தா மனசு நோகுது. நான் என்ன மூணாவது மனுஷனா பார்த்தும் பார்க்காம போறதுக்கு? தீர்க்க முடியாத பிரச்சனை ஒண்ணும் இல்ல. என்ன அதுக்கு சில பேர் மனசு வைக்கல. ஊரு மேற தருதல நாயே, போனா போட்டுன்னு வீட்டுல இடம் கொடுத்தா ஏன் பொறுங்கே நக்கிறிய நீ? அதான் அதான் அந்தந்த இடத்துல வைக்கணும்னு சும்மாவா சொன்னாங்க? மொகர கட்டிய பாரு. ஐயா, நாளையில இருந்து எங்க அப்பா வயலுக்கு தண்ணி பாய்ச்ச வந்துருவாரு. அதுக்கு நான் பொறுப்பு. நீ சொன்னா சரி மல்லி, ஆனா தண்ணி பாய்ச்சுற விஷயத்தை மட்டும் கேட்டுட்டு போக நான் இவ்வளவு தூரம் வரல. தர்மபுரி ராமசாமி கவுடா வீட்டுல பணத்தையும் நகையும் கொள்ளையடிச்ச திருட இங்க பக்கத்து காட்டுல தான் பதுங்கி இருக்கானா. போலீஸ் அவனை தேடுது. எல்லாரும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்லிட்டு போனது தான் வந்தேன். உங்க கரிசனத்துக்கு ரொம்ப நன்றி. இதை சொல்ல இந்த வேகாத வெயில வந்து ரொம்ப வேர்த்து போயிருக்கீங்க. வீட்டுக்கு போயிட்டு நல்ல ஜில்லுன்னு வெண்ணெயில மோர் எடுத்து குடிங்க. ஏ நாயே, நீ பாலை குடி. எப்பா, ஓய், நீ அங்க தட்டுறது இங்க என் தள்ள தட்டுற மாதிரியே இருக்கு. என்னமோ நீ மட்டும் தான் பெருசா வேலை பார்க்குற மாதிரி காட்டிக்கிற. ஏய், சத்தம் இல்லாம எந்த வேலையும் செய்ய முடியாது. சத்தம் இல்லாம நீ பண்ற சில வேலைக்கு எனக்கும் தெரியும். ஏய், வாய் மூடுறி. காஃபி ரொம்ப நல்லா இருந்ததுமா. அதுல உங்க அன்பு, பாசம், பரிவு இது எல்லாமே தெரிஞ்சது. அதெல்லாம் நாங்க போடலையே, உங்களுக்கு எங்க கிடைச்சது? ஏய், அம்மா, அப்பா, குடும்பம் எந்த அரவணைப்பும் இல்லாம அனாதையா வளர்ந்தவனா இந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன விஷயங்களும் தேடி கண்டுபிடிச்சி சந்தோஷப்படுறது எனக்கு பழக்கமா போயிடுச்சு. ஐயா தம்பி, என்னை தப்பா எடுத்துக்காதீங்க. உங்களை சத்தம் போட்டு போனவர் பேசினது எல்லாத்தையும் நான் கேட்டேன். எதனால உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஒரு விவசாயிக்கு வேற என்னப்பா காரணம் இருக்க முடியும்? வறுமை. இதப்படி ஊருக்குள்ள ஒரு ஓரமா எங்க குடிசையில சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தோம்.
திடீர்னு ஒரு ராத்திரி குடிசையெல்லாம் கொளுத்தி எங்களை விரட்டி விட்டாங்க. திக்கு தசை தெரியாம நடு ரோட்டில் நின்றுக்கிட்டு இருந்த எங்களுக்கு ஒரு புண்ணியவான் இந்த வீட்டையும் 5 ஏக்கர் நிலத்தையும் கொடுத்தாரு. புஞ்ச நிலம்தான், பாசன வசதி கிடையாது. மானாவரி பயிரை போட்டு எங்க வயிற்ற கழுவிக்கிட்டு இருந்தோம். திடீர்னு எனக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. செலவுக்கு மேல செலவு. அப்பதான் இந்த நிலத்தையும் வீட்டையும் அந்த வீரையாகிட்ட அடமானம் வச்சோம். வட்டி கூட கட்ட முடியல. வாழவும் முடியாம சாகவும் முடியாம ஒரு வாழ்க்கை அப்படியே போகுது. விடுப்பா. எங்க நிலத்துல நாங்களே கூலி வேலை செய்யறோம். கடனை எப்ப அடைச்சு எப்ப பழைய மாதிரி வாழறதோ ஆலமரம் மாதிரி வாழ்ந்த குடும்பம் இப்ப பட்டு போச்சு. ராத்திரியில நிம்மதியா தூங்கி பல வருஷமாச்சு. மறுபடியும் பழைய மாதிரி வாழ்க்கை மாறுங்கிற நம்பிக்கையே போச்சு. விதியை நினைச்சுக்கிட்டு பிரம்மனை நொந்துக்கிட்டு ஏதோ காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கோம்ப்பா. அப்படிலாம் பேசாதீங்கம்மா, நம்பிக்கையோட இருங்க. கூடிய சீக்கிரம் உங்க பிரச்சனைலாம் தீர்ந்து சந்தோஷமா வாழ்வீங்க. கூட சீக்கிரம்னா எனக்கு பழம்லாம் கொட்டி கூன் விழுறதுக்குள்ள சந்தோஷம் பொங்கிடுன்றீங்களா? மா, ஒருவேளை இந்த குடுகுடுப்புக்காரன் இவர் வேஷத்துல வந்துட்டானோ? அረ சும்மா வாய் வச்சு இருக்க மாட்டேன். அம்மா, உங்க மொத்த கடன் தீர்க்கறதுக்கு எவ்வளவு காசு தேவைப்படும்? அதெல்லாம் உனக்கு எதுக்குப்பா? பரவாயில்ல, சொல்லுங்கம்மா. அசல் ஒரு 25,000, வட்டி ஒரு 35,000, மொத்தம் 60,000. அது தவிர கை மாத்தா அங்கே இங்கேன்னு கொஞ்சம் கொஞ்சம். இது எங்க கஷ்டம். நீங்க ஒன்றும் பரிதாபப்பட்டு பிச்சை போட தேவையில்ல. சேச்சே, ஏமலிகா இப்படிலாம் பேசுற? நான் இதை உங்களுக்கு கொடுக்கறதுக்காக கொண்டு வரல. ஒரு தனியால் கஷ்டப்பட்டு என்னாலே எவ்வளோ காசு பணம் நகைலாம் சேர்க்க முடியுதுன்னா உங்களால் இதை விட பல மடங்கு சேர்க்க முடியும். நீங்கள் நல்லவங்க, கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க, உங்களுக்கு நல்லதே நடக்கும். இன்னைக்கு என்கிட்ட இருக்கிற இந்த பணம் நகை காசெல்லாம் நாளைக்கு உங்ககிட்ட கூட வந்து சேரலாம். முடியாதுன்னு எதுவுமே இல்லைம்மா. நம்பிக்கையும் விடாமுயற்சியும் இருந்தாலே போதும், நம்மளால் என்ன வேணாலும் பண்ண முடியும். அப்புறம் நான் இதெல்லாம் ஏதோ பெருமைக்காக கொண்டு வந்து காட்டுறேன்னு நினைக்காதீங்க. இதை காமிச்சா உங்களுக்கும் ஒரு தன்னம்பிக்கை வரும் இல்லையா, அதுக்காக தான். நான் ஏதாவது தப்பாக பண்ணியிருந்தா என்னை மன்னிச்சிருங்க. ஏன்பா பெரிய வார்த்தையெல்லாம் பேசுகிற? கஷ்டத்தை பார்த்தவங்களுக்கு தான் மற்றவங்க கஷ்டம் தெரியும். ஐயோ மல்லி, மல்லி போய் தலை குளி. தம்பி, இதெல்லாம் எடுத்து பத்திரமா வச்சுட்டு நீங்களும் தலை குளிங்க. இல்லை பரவாயில்லம்மா. இல்ல தம்பி, பழி விடுறது நல்லது கிடையாது. போய் குளிச்சுட்டு வாங்க. என்னடி வேடிக்கை பாக்குற? போய் குளிச்சுட்டு வா.
சாஸ்திரத்துக்கு தலையில ஒரு சொம்பு தண்ணி ஊத்திக்கிட்டு வர சொன்னா 1 மணி நேரமா இங்கே கொடுத்தன நடத்துற. வரேன் பா கத்தினே இருக்கு. அப்பாவும் நானும் வயலுக்கு தண்ணி பாய்ச்சிட்டு வரோம். பத்திரமா இருன்னு சொன்னேன். புரியுதுமா, போயிட்டு வா. உன்ன பள்ளி விழுன்னு தெரிஞ்சிருந்தா முன்னாடி சுடு தண்ணி வச்சிருப்பேன். பச்சை தண்ணியில் குளிச்சு பழக்கம் இருக்கோ இல்லையோ. சேச்சா அப்படிலாம் இல்லை. போகிற இடத்துலலாம் சுடு தண்ணி கிடைக்குமா என்ன? வழியில் பார்க்குற ஆறு கிணறு குளம்னு எல்லாத்துலேயுமே குதிக்கிறோம் நான். அது சரி, இதுலலாம் நம்பிக்கை இருக்கா என்ன? எதில்? அதான் இந்த பள்ளி விழுகிறது குளிக்கிறது. பெருசாக நம்பிக்கைலாம் இல்லை. அதுக்காக நம்பாமலே இருக்க மாட்டேன். பொதுவாக பெரியவங்க ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா அதில் முழுசாக உண்மை இருக்கோ இல்லையோ, ஒரு நல்ல காரணம் நல்ல உத்தேசம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அம்மா சொல்கிறது கேட்காம இருந்தால் நல்லாவா இருக்கும். அர்ஜுனன்ற உங்கள் பேருக்கு ஏற்ற மாதிரி
ஆஜானு பகவாவும் இருக்கீங்க, இளங்கன மனசுக்காரராகவும் இருக்கீங்க. நீ மட்டும் என்ன, வாய் மட்டும்தான் கொஞ்சம் நீளம், ஆனால் அழகுல மகாலட்சுமி. சும்மா சொல்லாதீங்க. மகாலட்சுமினா கழுத்துலையும் கையிலையும் ஜொலிக்கும், என்ன மாதிரி மொட்டையா இருக்க மாட்டா. ஜொலிக்க வச்சுட்டா போச்சு. என்கிட்ட இருக்கிற நகைலாம் எடுத்து போட்டுக்கோ. யார் வேணாண்ணா? ஐயோ வேணாம்பா. இல்லை, ஒரு வாட்டி அந்த நகைகளை போட்டு பார்க்கணும்னு ஆசையாக இருக்கு. போட்டு பார்த்துட்டு தரவா? அவ்வளோதானே, ஒரு நிமிஷம். என்னாச்சு? முள்ளு கிழிச்சிச்சு. முள்ளா? எங்க? பக்கமா இல்ல, முன்ன பின்ன தெரியாத ஆளுக்கு முன்னாடி இப்படி காட்டிட்டு நிக்கிற. இப்போ என்ன நடந்துச்சுன்னு கத்திக்கிட்டு இருக்கீங்க? ஏய், பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஏதோ தெரியாத மாதிரி நடிக்காத. நானும் வந்ததுல இருந்து பார்த்துட்டு தான் இருக்கேன். நீ பார்க்குற பார்வை, பேசுற பேச்சு எதுவுமே சரி கிடையாது. ஒரு வயசு பொண்ணு இப்படி எல்லாம் நடந்துக்கிட்டா அவள பேசி அலையறவன்னு சொல்லுவாங்க, அப்படித்தானே? அப்படி இல்ல, நான் என்ன சொல்ல. நீங்க தான் முள்ள எங்க கிழிச்சதுன்னு கேட்டீங்க. கிழிச்சு எடுத்து காட்டு தான் பாவடை தூக்கணும்னே தவிர என் தொடைய காட்டி மயக்கிறதுக்கு இல்லை. நகை மேல ஆசைப்பட்டேன்ல, அதான் இலக்கரமா போச்சு. நேரத்துக்கு சரியா நடக்க வேண்டியது நடக்காம தெருநாய் மாதிரி சுத்திட்டு இருக்குன்னு ஒத்துக்கிறேன். ஆனா அதுக்காக நாய் மாதிரி யார் கூட வேணா போறவே இல்லைனா. மல்லிகா, மல்லிகா, இருட்டிடுச்சு. அம்மா அப்பாவை இன்னும் காணோம். வர நேரம் தான். என்னை மன்னிச்சிரு மல்லிகா, ஏதோ ஒரு கோவத்தில் உன்னை தப்பாக பேசிட்டேன். விடுங்க, உங்களை நல்ல வர காமிச்சிக்க என்ன கெட்டவெல்லாம் பார்த்துட்டீங்க. ஐயோ, அப்படிலாம் இல்லை மல்லிகா, நான் அவன்கிட்ட சொல்ல வந்தது வேற. இதை பற்றி இனிமேல் பேச வேணாம். என்னை தொட்டு சொல்லு, அவர் நல்லவராக காமிச்சிக்க உன்னை கெட்டவளா பார்த்தாரா? ஆமாம். போய் அவரை உன் வசப்படுத்திக்க வசம்பு மயில போட்டு வச்சு வசியம் பண்ண பார்க்கல நீ? அப்படியே வச்சுக்கோ. இப்போ என்ன அதுக்கு? உன் மேலே தப்பு வச்சுக்கிட்டு அவர் ஏதோ தப்பு பண்ண மாதிரி அவரை நோகடிக்கிறது தப்பு இல்லையா? தப்பு சரின்னு தீர்மானிக்கிறது சூழ்நிலை, நீயும் நானும் இல்லை. உன்னை மாதிரி பல பேர் சூழ்நிலை மேலே பழைய போட்டுட்டு இப்படி தான் தப்பிச்சுக்கிறாங்க. ஆசைப்பட்ட ஆம்பளை என்ன மாதிரி ஒரு பொண்ணை வேணான்னு தட்டி கழிக்கிறது எவ்வளோ பெரிய அசிங்கம் தெரியுமா? இந்த முத்தனை கத்திரிக்காய்க்கு சந்தையில் என்ன வேலைன்னு காத்துக்கிட்டு வந்து கத்திட்டு போகிற மாதிரி இருக்கேன். உனக்கு எங்கே இதெல்லாம் புரிய போகுது? நியாயத்தை பற்றி மட்டும்தான் வாய்க்கிலே பேச தெரியும். போய் தூங்கு. மனுஷன் தப்பு செய்கிறப்ப முழிச்சுன்னு இருக்கிறது தான் என்னோட வேலை. தப்பு தப்பாக யோசிக்கிற வேணாம்.
விளக்கு வச்ச நேரத்துல தாயத்தை உருட்டுறது தரித்திரம்னு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன். இல்லாட்டி மட்டும் பொண்ணும் பொருளும் அப்படியே கொட்டி தீத்துட்டு போகுது. இந்த வாய்க்கு தான் வீட்டில் எதுவுமே விளங்க மாட்டேங்குது. விளங்கிட்டாலும் போறியா? உன்னை திருத்தவே முடியாது. அர்ஜுனா, ஆமா கொஞ்சம் வரியாப்பா. இதோ வந்துட்டேம்மா. வந்துட்டீங்களா? சொல்லுங்கம்மா. ராத்திரிக்கு சாப்பிட்றதுக்கு கம்பங்களி செய்கிறேன், சாப்பிடுவீங்கல்ல? கலியாம்மா? சரி. யோசிக்காதீங்க, கூட நார்த்தங்காய் ஊறுகாய் கொடுக்குறேன், நல்லா இருக்கும். சரிம்மா. சரி, செஞ்சுட்டு கூப்பிடுறேன். அம்மா, என்னப்பா? எது கொடுத்தாலும் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு இப்படி கேட்குறேன், தப்பாக நினைக்காதீங்க. உங்கள் கையால் அரிசி சோறும் கோழி குழம்பும் சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. செஞ்சு தரீங்களா? தம்பி, கொல்லையில் கோழி சத்தம் கேட்ட உடனே கோழி குழம்பு சாப்பிடணும்னு ஆசைப்படுறதுல தப்பு இல்லை. சோறாக்கி குழம்பு வைக்கிறதுக்கு பொருளுங்களும் வேணும்ல. புரியுதுங்கய்யா. பொருள் வாங்கிறது எவ்வளோ தேவைப்படும் சொல்லுங்கள், நான் தரேன். நான் இருக்க போகிறது ஒரு ராத்திரி. அது ஒரு 50 ரூபா ஆகும். யோ, ஒரு ராத்திரி தான் இருக்க போறேன்னு சொல்கிறாருல்ல. இந்தாங்க, இதில் 200 ரூபா இருக்குது. 200 ரூபாயா? இந்தாங்க, பிடிங்க. இல்லை, அட வைங்க, போகிறது தான் போகிறீங்க. உங்களுக்கு தேவையானதை சேர்த்து வாங்கிட்டு வந்துடுங்க. யோ, திருப்பி கொடு, திருப்பி கொடுங்கிறல்ல. தம்பி, இப்படி காசெல்லாம் கொடுத்தீங்களா? அசிங்கப்படுத்தாதப்பா. ஐயோ, உங்கள் கையில் சாப்பிட போகிறது ஒரு ராத்திரி, அதான் எனக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிட்லான்னு. விடு வள்ளியம்மா, தம்பி ஆசைப்படுதில்ல, செஞ்சு கொடுத்துரு. என்னென்ன பொருள் எல்லாம் வாங்கணும்? மிளகா மட்டும்தான் இருக்கு. சரி, நீ சமையல் வேலையை ஆரம்பிச்சிரு, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். மல்லி, வாங்க. ஐயா. தம்பி, வயிறு ஒரு மாதிரி இருக்கு, வெளிக்கு போகணும், அதான் எங்கே போகிறதுன்னு தெரியல. வீட்டுக்கு பின்னாடி போங்க தம்பி, இஷ்டம் போல் இடம் இருக்கு. இது லாந்தரை எடுத்துகிட்டு போங்க, இருட்டில் காட்டு பண்ணி கவிர போகுது. சரிங்க. தங்கமான தம்பி, 50 கேட்டால் 200 கொடுக்குறாரு. 200 கேட்டால் எவ்வளோ கொடுப்பாரோ? பொட்டி நிறைய நகையும் பணமும் இருக்குல்ல, எவ்வளோ வேணாலும் கொடுப்பாரு. வீட்டு வாசலை தேடி லட்சுமி வந்து இருக்கா சாமி, லட்சுமி வந்து இருக்கா. எல்லாருக்கும் நல்ல வழி காட்டுற அந்த ஆத்தா உன் வீட்டு அந்த மகாலட்சுமி காமிச்சிருக்கிறா சாமி. உன் பிரச்சனையெல்லாம் அந்த பஞ்சு மாதிரி பறந்து போகும் சாமி, பஞ்சு மாதிரி பறந்து போகும். என்னடி மூஞ்ச தூக்கி வச்சுன்னு இருக்க? நான் தாயம் விளையாடக்கூடாதுன்னு சொன்னதுக்கா? நீ சொல்றது எப்போ நான் காதில் வாங்கியிருக்கேன்? இந்த திமிரு பேச்சுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. சீக்கிரமா அரைச்சிட்டு எந்திரி. அம்மா, 50 ரூபா கேட்ட ஆள்கிட்ட எப்பயாவது நீ 200 ரூபா தூக்கி கொடுத்துருப்பியா? நான் என்ன பைத்தியமா? அப்போ வந்திருக்கேன் பைத்தியமா? எனக்கு என்னமோ அவன் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு மாதிரி தெரியல. அந்த தம்பி தான் சொல்லுச்சுல்ல, நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சேன்னு. திருடுறவன் எவனோ அவன் திருடன்னு சொல்லிக்க மாட்டான். எனக்கு என்னமோ அவன் இங்கேருந்து கொள்ளடிச்சு ஓடி வந்த மாதிரியே தோணுது. யாருக்கு தெரியும், தர்மபுரி கவுட விட்டு திருடினவன் கூட இருக்கலாம். ஏய், அந்த தம்பி காதில் விழப்போகுதுடி. அவன் கொல்லை பக்கம் போயிருக்கான். திருடினதோ சம்பாதிச்சதோ நமக்கு எதுக்கு? நமக்கு எதுக்குன்னு இருக்கிறதுனால தான் நமக்குன்னு எதுவும் அமைய மாட்டேங்குது. நம்ம தலை விதி அதிர்ஷ்டம். எங்கேயோ இருக்கிற கோயில் பிரசாதம் நம்ம வீடு தேடி வருது விதினா, இங்கேருந்து அவன் கொண்டு வந்த நகையும் பணமும் நம்ம வீடு தேடி வருது அதிர்ஷ்டம். என்னடி உளர்ற? அவன்கிட்ட இருக்கிற பணமும் நகையும் நம்ம கைக்கு வந்தா அது எப்படி நம்ம கைக்கு வரும்? அவன் இருக்கிற வரைக்கும் அது அவந்து. அவனே இல்லைன்னா கோழியாக இருக்கிற வேலையை நீ பாரு, அவன் குறவாளியாக இருக்கிற வேலை நான் பார்க்குறேன்.
எவ்வளோண்ணாச்சு? 24 12 36 ரூபாய் ஆச்சு. இந்தாங்கண்ணாச்சு. என்ன கருப்பசாமி, பணப்புழக்கம் பலமா இருக்கு. ஊர்ல பேசிக்கிறது உண்மைதானோ? புரியலையேண்ணாச்சு. இல்ல வட்டிக்கார வீரையா அடிக்கடி வீட்டுக்கு வந்துட்டு போறானாம்ல, மல்லியும் உங்களையும் பார்த்து நலம் விசாரிச்சுட்டு போக. அண்ணாச்சி, யார் என்ன பேசினாலும் நாங்கள் எப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும்ண்ணாச்சி. கோவப்படாத கருப்பசாமி. என்னதான் பனைமரத்துக்கு கீழே உட்காந்து பாலை குடிச்சாலும் கல்லு குடிச்சான் தானே இந்த ஊர் பேசும். நானும் ஒரு பொண்ணை பத்தவன் தான். ஒரு அப்பாவா இருந்து பொண்ணுக்கு செய்ய வேண்டியதை காலகாலத்தில் செஞ்சிருந்தா இப்படி ஊரு கண்டபடி அசிங்கமா அசைப்படாதுல்ல. இந்த மீதி கத்தி கெட்டு போச்சா? பைத்தியமா பிடிச்சிருக்கு உனக்கு? ஆமா, ஆசைன்ற பைத்தியம் பிடிச்சிருக்கு. உனக்கு என்ன? நடக்க வேண்டியதெல்லாம் நடக்க வேண்டிய வயசுல நடந்துச்சு. ஏன் இன்னும் நடந்துகிட்டு இருக்கு? அதுக்கு மேல என்ன வேணும்? என்னோட வலியோ வேதனையோ உனக்கு எங்க புரிய போகுது? நெருப்பு சுடாத தங்கம், ஒளியப்படாத சிலை, மழைய பார்க்காத பூமி, புருஷாமியாத பொண்ணு, இதெல்லாம் நரக வேதனை, கேடுகட்ட வாழ்க்கை. இந்த மாதிரி ஒரு கேடுகட்ட வாழ்க்கை என்ன மயிருக்கு வாழணும்? இதுக்கு மேல பச்சையா பேசின நீ தொங்கிடுவ. நம்ம கடல்லாம் தீர்ந்து எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னா அதுக்கு ஒரே வழி, அவன் சாவணும். வேண்டாம் மல்லி. நான் இவ்வளவு சொல்லியும் நீ கேட்கலனா அந்த வட்டிக்கிற வீராய்க்கு வப்பாட்டே போயிடுவேன். எனக்கு பிடிச்சோ பிடிக்காம ஒரு வாழ்க்கையும் அமையும், நம்ம கடனும் தீந்துடும். அப்படியெல்லாம் பேசாத மல்லி. நம்ம கஷ்டத்துக்கு அந்த அப்பாவிய கொல்றது தப்பு இல்லையா? தப்பில்ல. காலையில் அந்த குடுக்குடுக்காரன் என்ன சொன்ன ஞாபகம் இருக்கா? எல்லாருக்கும் நல்ல வழி காட்டுற அந்த ஆத்தா உன் வீட்டு அந்த மகாலட்சுமி காமிச்சிருக்கிறா சாமி. உன் பிரச்சனை எல்லாம் அந்த பஞ்சு மாதிரி பறந்து போகும் சாமி, பஞ்சு மாதிரி பறந்து போகும். அது மட்டும் இல்ல, நீயே சொல்லியிருக்க, பள்ளி பொம்பளைங்க இடது தோல்ல விழுந்தா அது தன லாபம், ஆம்பளைங்க வலது மணிக்கட்டில் விழுந்தா அது கண்டும் சாவன. அவன் சாவ நிச்சயமாயிடுச்சு. இதுக்கு மேல வாழ்க்கை நம்மளுக்கு வழிகாட்டாது. நீ சொல்றத கேட்டா என் கொலை நடக்குது. வள்ளியம்மா, அரை கிலோ அரிசி, 2 ரூபா பச்சை மிளகா, 2 ரூபாய்க்கு இஞ்சி, அப்புறம் என்ன சொல்றா தெரியுமா? 10 பைசாவுக்கு கொத்துமல்லி, 10 பைசா நான் என்ன பேசுறேன், நீ என்ன சொல்ற? ஏலக்காய், கிராம்பு, கசகசா, ஐயோ, இவன் அந்த பையனை கொன்னுடலாங்கிறா. கொன்றலாம். அம்பு இதை பறிக்க துடிக்குது பார், கண்கள் சூழ்ச்சி மறைத்து நடிக்குது பார், ஆசை தூண்டி போட்டு இழுக்குது பார், பேராசை வலையை விரித்து வீழ்த்துது பார். தினம் தினம் இந்த ஊரும் அந்த வீரையாவும் நம்மளை அசிங்கப்படுத்துறத என்னால் தாங்கிக்க முடியல. ஒரு தகப்பனா நான் உனக்கு ஒன்றுமே பண்ணலை. உனக்கு ஒரு நல்லது நடக்குதுன்னா அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். வீடு தேடி தானா ஒரு அவகாசம் வந்திருக்கு.
விடக்கூடாது. நாம் எடுத்த முடிவு என்னவோ சரி, ஆனால் அதை செஞ்சு முடிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்லை. பொம்பளைங்க நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க. ஆம்பளையா நான் என்ன செய்யணுமோ அதை செய்கிறேன். சமைச்சு முடிச்சுட்டு அவனை சாப்பிட வைங்க, நீங்களும் சாப்பிட்டு படுங்க. முடியறதுக்குள்ள அவனை முடிச்சிருவீங்களா? இல்லை, சீக்கிரமாக சமைச்சு முடிச்சிருவீங்களான்னு கேட்டேன். இது தேவையான ஜாமங்கள்லாம் வாங்கிட்டேன். இது கணக்கு சொல்லிக்கிட்டு இருந்தேன். உங்களுக்கு தேவையானதும் வாங்கிட்டீங்கல்ல? இப்போ தான் வாங்க போகிறேன். சரி, சீக்கிரமாக போயிட்டு சீக்கிரமாக வாங்க. நானும் கோழியும் ரொம்ப நேரமாக காத்துட்ருக்கோம். நீங்கள் எல்லாத்தையும் சொன்ன மாதிரியே பண்ணிடுங்க, புரிஞ்சதா? ஜாக்கிரதை. ம் ம் அப்பா, சும்மா விளையாடி பாப்போமா? இப்போ வேணாண்டா, வேலையை பாரு. இன்னொரு ரவுண்டு போட்டோம். ம் அம்மா, இந்த நம்ப வச்சு கழுத்தை இருக்கிறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கோழியோட கழுத்தை அறுக்கிறத பத்தி கேட்டேன். இவ்வளவு நாள் உங்களை நம்பி கூடவே இருந்துச்சு, இப்படி பொசுக்குன்னு கழுத்தை அறுத்துட்டீங்க. பாவம் இல்லையா? அறுத்து குழம்பு வைக்க சொன்னது நீங்க. இல்லைன்னு சொல்ல, ஒரு வாயில்லா ஜீவனை கொண்டு சாப்பிடணும்னு நினைக்கும் போது மனசு கஷ்டமா தான் இருக்கு. ஒரு உயிருக்கு பசி அடங்கணும்னா இன்னொரு உயிருக்கு மூச்சு அடங்கணும். கொன்னா பாவம் தின்னா போச்சுன்னு கேள்விப்பட்டதில்ல? அது கொன்னா பாவம் தின்னா போச்சு இல்லை, கொன்னா பாவம் தான் அதுவாகி தின்னா போச்சு. நம்ம தான் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி பழமொழியை மாற்றிக்கிட்டோம். அந்த கோழியோட இடத்துல நம்மளையும், நம்மளோட இடத்துல அந்த கோழியை யோசிச்சு பாரு. ஒரு பெரிய மிருகம் சின்ன மிருகத்தை வேட்டையாடுறதும், சின்ன மிருகம் அதை விட சின்ன மிருகத்தை வேட்டையாடுறதும் சகஜம்தான். பலத்துக்கிட்ட பலவீனம் பலியாகியே தீரணும். பா, எவ்வளோ அழகா அறிவா தெளிவா பேசுற. பேசு பேசு. இப்போ நாங்கள் சமைக்கவா இல்லை உங்ககிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்கவா? ஐயோ, சமையல் முக்கியம் இல்லையா? மசாலா வாசனைக்கு இப்பவே வாய் ஊறுது. என்ன சாப்பிட்றதுக்கு முன்னாடி 4 வார்த்தை நல்லதா பேசினா அந்த கோழியோட ஆத்மா சாந்தி அடையுமோன்னு நினச்சி சொன்னேன். நீங்கள் வேலையை பாருங்க, நான் உள்ள இருக்கேன். இப்படி சூடு. கருமசாமி, எனக்கு என் பையனுக்கு ஒரு போட்டிப்பா. நாளையிலேருந்து நீ குடிக்க மாட்டான்னு நான், குடிப்பேன்னு என் பையன். நீ என்ன சொல்ற? நாயுடண்ணா, உங்க போட்டியில என்ன என்ன எழுதுறீங்க? அது இல்லை கருப்பு, துக்கத்தில் குடிக்கிறவன் சந்தோஷத்தில் குடிக்க மாட்டான்னு நான் சொல்றேன். இவன் என்ன சொல்றான்னா, குடிக்கிறவனுக்கு துக்கம் சந்தோஷம்னு எதுவும் கிடையாது, எல்லாத்துக்கும் குடிப்பாங்க. நீ என்ன சொல்ற? ஐயா சாமிங்களா, நான் எதுக்கு குடிப்பேன் எதுக்கு குடிக்க மாட்டேன்னு முடிவு பண்றதுக்கு நீங்க யாரு? நீங்க யாரு? ஓ, குழப்புற மாதிரி எதுக்கு நீங்க பேச்சு கொடுக்குறீங்கன்னு இப்பதான் எனக்கு புரியுது. ஏறின போதையை இறக்குனா நான் மறுபடியும் குடிப்பேன். உங்களுக்கு வருமானம் வரும்ல, பலே கில்லாடிப்பா நீங்க. ஆனா உங்க வியாபார தந்திரம் என்கிட்ட பலிக்காது. அதுவும் இன்னைக்கு ராத்திரி பலிக்கவே பலிக்காது. ஒரு சொட்டு கூட என்னை குடிக்க வைக்க முடியாது. ஏன்னா எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, ரொம்ப ரொம்ப முக்கியமான வேலை. இந்த கருப்பு ஒரு சொட்டு கூட இனிமேல் குடிக்க மாட்டான். மாட்டான். பங்கு ஒரு கிளாஸ் எடுத்துட்டு வா. ரைட்.
இந்தா எதுக்கே விடுறா? வள்ளியம்மா, வள்ளியம்மா. என்ன அஞ்சல? நாளைக்கு பச்சை முத்தையா நேரத்துல வேலைக்கு கூப்பிடுறாங்க. கூலியும் ஏத்தி தராங்களாம். நீங்களும் மல்லியும் வந்துடுறீங்களா? வரோம் அஞ்சல. அக்கா, நாங்க எந்த வேலைக்கும் வரல. என்னம்மா இப்படி சொல்றீங்க? கூலியால வேற கிடைக்கல. நீங்க எப்படியாவது வந்துருவீங்கன்னு உங்களையும் சேர்த்து சொல்லிட்டு வந்தேன். இல்லக்கா, இனிமேல் நாங்க எந்த வேலைக்கும் வர மாட்டோம். சரிம்மா, உங்க இஷ்டம். நான் வரேன். அம்மா, நாளைக்கு நான் இருக்க மாட்டேன். நான் இருக்க போறதா நினைச்சிட்டு நாளைக்கு வேலைக்கு வர மாட்டேன்னு சொல்லிட்டீங்களோ? நீயும் இருக்க மாட்ட, நாங்களும் நீ வேலைக்கு போக வேண்டிய அவசியம் இருக்காது. இல்லப்பா, எங்க நிலத்திலேயே நிறைய வேலை இருக்கு, அதான் வர மாட்டோம்னு சொன்னா. அப்போ சரி, நான் இருக்கிறதா உங்களுக்கு தொந்தரவுன்னு நினைச்சிட்டேன். நீ உயிரோட இருக்கிறது தான் தொந்தரவு. அம்மா, பசி வயித்த கில்லுது. இதோப்பா, கொஞ்ச நேரம் சாப்பிடலாம். கொலை பசி. எங்களுக்கும் தான். சந்தேகப்படுற மாதிரி யாரையாவது பார்த்தா ஸ்டேஷனுக்கு சொல்லி அனுப்புங்க நாயுடு. சரியா? ஏய், டேபிள படுற. இந்த ராமசாமி கவுடா வீட்டில் திருடு நடந்தது இல்லடா, அதுக்கு வந்து நம்ம தாலியாக இருக்கிறானுவ. என்ன பண்ணுறது? என்ன பண்ணணுமோ அதை நம்மளே பண்ணலாம். அவன் நம்ம கையில தான் அறுபட்டு சாவணும்னு இருந்தா அது யாராலையும் தடுக்க முடியாது. ஓ, கனவா? அதுக்குள்ள ஒரு தூக்கத்தை போட்டு கனவு வேற கண்டனா? சாபாஷ். கனவுல வந்த மாதிரி நம்ம வீட்டு பத்திரக்காளிய அவனால ஏதாவது பண்ண முடியுமா என்ன? முடியாது, முடியவே முடியாது. நம்ம வீட்டு பொம்பளைங்க தான் ஊரை விற்று வெள்ளம் வாங்கி தின்றுவாளுங்களே. பங்கு பங்கு இன்னொரு கிளாஸ். இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் ஐயாவை காணோம். வந்துருவாருப்பா. யாரு? அந்த மொடா குடிக்காரனா? காசை தீந்து வீட்டையும் வந்து கீழே விழுகிற வரைக்கும் குடிச்சு மலாந்திருப்பான். என்ன என்னடி பண்ண சொல்ற? அவன் கேட்டதுக்கு ஏதாவது பதில் சொல்லும்ல? அந்த ஆளை நீ நம்பின அவ்வளவுதான், எதுவுமே நடக்காது. அவ தானடி நீங்க சமையல் வேலை பாருங்க, மத்தத்தை நான் பாத்துக்கிறேன்னாரு. உன் புருஷன் வெறும் வாய்ஸ் அவடல் தான். ஆம்பளை அவளன்னு பீத்திக்கப்பட்டு தான் தெரியும். என்ன பண்ணணுமோ நம்மளே பண்ணலாம். அவன் நம்ம கையில தான் அறுபட்டு சாவணும்னு இருந்தா அது யாராலையும் தடுக்க முடியாது. வேணாண்டி. திரும்ப ஏமா வேணான்ற? ரத்தம் சிந்த வேணாம்னு சொல்றேன். அப்படின்னா ஏமா பாஷாணம்? அம்பு உயிரை மறிக்க துடிக்குது பார், கண்கள் சூழ்ச்சி மறைத்து நடிக்குது பார், மதியது மங்கி மங்கி போகுது பார், அன்மம் ததும்பி ததும்பி ஆடுது பார், இரவு சிவக்க சிவக்க நகருது பார், யமனின் வாச கயிறு பறக்குது பார்.
பார்க்கறதுக்கே வாயெல்லாம் ஊறுது. என்னப்பா கையெல்லாம் கரையா இருக்கு? அது எழுதிட்டு இருந்தேன்னா கரையாயிட்டு இருக்கோம். நான் போய் கை கழுவிட்டு வந்துடுறேன். சாப்பிட போறது விஷம். அதுக்கு கை கழுவுனா கழுவாட்டி என்ன? விட்டா நீயே மடியில உட்கார வச்சு ஊட்டி தூங்க வச்சிட போல இருக்கு. ஒன்னெல்லாம் தாண்டும் போது கூட பதமா தாண்டீங்களா? நான் தாண்டாத வேலையா? ஐயா போலீஸ்மா. ஐயோ கடவுளே, என்னடி? அர்ஜுனா. சொல்லுங்கம்மா. கொஞ்ச நேரம் நான் கூப்பிடுற வரைக்கும் இங்கே இருப்பா. என்னாச்சுமா? ஏதாவது பிரச்சனையா? இல்ல, வீட்டுக்கு யாரோ வந்திருக்காங்க. இந்த நேரத்துல உன்னை இங்க பார்த்தா தேவையில்லாத கேள்வி எல்லாம் கேட்பாங்க. புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன். புரியுதுமா, நீங்க போய் பாருங்க. எனக்கும் இந்த கோழிக்கும் ராசியே இல்லை போல. வாங்கய்யா. என்ன இந்த நேரத்தில் இங்க? தருமபுரி ராமசாமிக்கோட வீட்டில் திருட்டு போயிடுச்சு. திருண்டவன் இங்கே தான் காட்டுக்குள்ளே எங்கேயோ ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிறதா தகவல். அவனை தேடிக்கிட்டு தான் வந்தோம். சந்தேகப்படுற மாதிரி இங்கே யாரையாவது பார்த்தீங்களா? இல்லைங்கய்யா. வள்ளியம்மா, என்கிட்ட எதையும் மறைக்க முடியாது. வாசனை வேற வருது. கோழி கிளம்பி கூட்டி இருக்கியா? ஆமாயா, நாட்டுக்கோழி குழம்பு. எந்த நாட்டுக்கோழி? கொஞ்சம் கண்ணில் காட்டேன். அப்படியே என் கண்ணுக்கும் சேர்த்து. யோ ஏமா, முதல்ல அந்த நாயை கட்டுமா. கொலைக்கிறத பார்த்தாலே பயமா இருக்கு. அது ஒன்றும் செய்யாதையா. அடிச்சு வச்சிட போகுது. கொலைக்கிற நாய் கிடைக்காதுன்னு உங்களுக்கு தெரியாத ஐயா? ஐயா ரெண்டுத்தையும் பண்ணுவாரு. ரெண்டு வேலையானாலும் ஒரே இடத்துல பண்ணுவீங்கன்னு சொல்லுவோம் ஐயா. நீங்க போய் பரிமாற வேலையை பாருங்கம்மா. போங்கம்மா போங்கம்மா, குழம்பு ஆறிட போகுது. வரப்போறோம் தெரிஞ்சு தட்டில் போட்டு தயாரா வச்சிருக்கேன் போல இருக்கேன். ஐயா அது வேணாம் ஐயா. அட விடுவெளிமா, நம்ம என்ன வேர்த்தாளுங்களா? இல்லையா, அது எச்சு தட்டியா. மாலி, அந்த குழம்பு எடுத்துட்டு வா. வள்ளிமா, என்ன பதட்டம்? ஆத்து போ. கை தவறச்சியா? மல்லி, இதை சுத்தம் பண்ணிடு. வள்ளிமா, ஐயா, உனக்கும் நன்றி சொல்லணும், அந்த திருடனுக்கும் நன்றி சொல்லணும். அவனை தேடி வந்த புண்ணியத்தில் வழக்கு ருசியாக நல்ல சோறு கிடைச்சது. விடு வள்ளிமா, சாப்பிட்டு போட்டோம். எப்படி மிச்சத்தை அதுக்கு தானே போட போறீங்க? பரவாயில்லைம்மா, வாங்க. உண்ட மழக்கம் திண்ணையில கொஞ்ச நேரம் தூங்கிட்டு போயிடலாமையா? யோ பையா, இந்த நாய் இப்போதான் சாப்பிட்டுச்சு, அதுக்குள்ள தூங்கிடுச்சு. அது அப்படிதாங்க ஐயா. சாப்பிட்டோன்னு திண்ணில படுத்து தூங்கிடும். சோம்பேறி நாய். யோ கேட்டேயா?
உன் பேச்சை கேட்டுக்கிட்டு திண்ணில் தூங்கியிருந்தா நம்மளையும் சோம்பேறி நாயின்னு சொல்லியிருப்பா. சொன்னதே நம்மள தான். அம்பு உயிரை பறிக்க துடிக்குது பார், கண்கள் சூழ்ச்சி மறைத்து நடிக்குது பார், ஆசை தூண்டில் போட்டு இழுக்குது பார், பேராசை வலையை விரித்து வீழ்த்துது பார். என்னாச்சு? எதையோ தின்னு வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்கான். நீங்க உள்ள போய் சாப்பிடுங்க, நான் பாத்துக்கிறேன். சரி. கொடூரராவின் மேலே மாயாத சூழ்ச்சி மேகம், தான் வாழ பிறரை கொல்லும் பின் புத்தி எங்கு வெல்லும், கொன்றால் பாவம் தின்றால் போகும், தின்ற பாவம் என்ன தின்ற பாவம் என்ன ஆகும். கடைசியில் எப்படியோ சாப்பிட போகிறேன். ரொம்ப நல்லா இருக்குமா? ஐயோ, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. எழுந்திருப்பா. வந்த உடனே உங்க காலில் விழுந்திருக்கணுமா? பங்கு ஐயா, கடையை பார்த்துக்க, வீட்டு வரைக்கும் போயிட்டு வந்துருங்க. சைக்கிள் எடுப்பா, சீக்கிரம் எடு. பங்கு போதுண்ணே. டேய், என்ன மாதிரி ஆளுங்க குடிச்சு சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் தலைவர் மறுபடியும் கடையை திறந்து விட்டுருக்காரு. நீ யாருடா நடுவில்? இன்னொரு கிளாஸ் கொண்டாடா. விஷத்தை கலக்கல நீ. உன் பொண்ணு வாழ்க்கையை விட எவனோ தெருவில் போறவன் உசுறு பெருசா போச்சு. நான் சந்தோஷமா இருக்க போறது பிடிக்கல. ஏன் இது வரைக்கும் நான் அனுபவிச்சது பார்த்தாதா இதுக்கு மேல அனுபவிக்கணுமா? மல்லி, அப்படியெல்லாம் பேசி என்ன கொல்லாதடி. நம்ம நம்ம நாய் சத்தத்தை பார்த்துட்டு எனக்கு அடிவெல்லாம் கலங்கிருச்சடி. அதான் அவ சாப்பிட்ட சாப்பாட்டுல விஷம் கலக்க மனசு வரலடி. சீவாய் மூடு. உனக்கு மகளா பிறந்ததுக்கு நான் தான் அந்த விஷத்தை சாப்பிட்டு சாகணும். கவலைப்படாத, நான் உன்ன மாதிரி கோலை கிடையாது. என்னடி தொப்பல் கொடியா இருக்கிற கத்திடி? கோழி கழுத்து இதுலதான் அர்த்தம். இப்ப நீ விட்டா அவ சாவா, இல்ல நான் சாவேன்.
வள்ளியக்கா குரல் மாதிரி கேக்குதே. வள்ளியக்கா, வள்ளியக்கா. அக்கா, எனக்குனப்பா வீட்டுக்கு போயிட்டு இருந்தேன். நீங்க கத்துன சத்தம் கேட்டுச்சு. அதான் என்னன்னு பாத்துட்டு போன. இல்ல என்னன்னு கேட்டு போலாம் வந்தக்கா. கத்துன சத்தமா? நான் ஒண்ணு கத்தலையப்பா. நீங்க கத்துன மாதிரி தான் இருந்துச்சு. நான் ஏன்பா கத்த போறேன்? வேற ஏதாவது சத்தம் கேட்டிருப்ப. அப்ப சரி, நான் வர்றேன்க்கா. ஜாக்கிரதையா இருங்க. நீயும் ஜாக்கிரதையா போப்பா. ரொம்ப இருட்டிருச்சு. எனக்கு இருட்டு வெளிச்சம் எல்லாம் ஒண்ணு தானக்கா. வள்ளியக்கா, வீட்டுக்கு யாரோ விருந்தாளி வந்திருக்காங்க போல. விருந்தாளியா? எங்க வீட்டுக்கு யார் வர போறாங்கப்பா? நீங்க போய் சொல்றீங்க. காலையில நானு சொல்றாங்கல்ல, பொத்தின்னு போக வேண்டியதானே. பொய் சொல்றாங்க, அது இதுன்னு பேசிக்கிட்டு இருக்க. போறோம் இல்லையா? இதுக்கே இவ்வளவு கோவப்படுற? ஆமா, கருப்பு சாமி என்ன இல்ல? இந்த நேரத்துல அவர் எங்க இருப்பான்னு தெரியாதா? கிளம்பு குருட்டு பைய. மல்லியா, கண்ணு தெரியாதவன் குருடன் இல்ல. கண்ணு தெரிஞ்சு வழி மாதிரி போறான் பாரு, அவன் தான் நிஜமான குருடன். நான் வர்றேன். பங்கு. அண்ணே, இங்கிருந்து கிளம்புன. நாளையிலிருந்து நீ குடிக்கிறதுக்கு வர மாட்டேன்னு முதலாளி அவரோட பையனோட உசுப்பேத்தி குடிக்க வச்சு கையில் இருக்கிற காசெல்லாம் கறந்துருவானுங்க. மொத்தமா குடிச்சிட்டு மொத்தமா போயிட போறேனே. முதலாளி வேலைக்காரன் எல்லாரும் ஒரே மாதிரி பேசுறீங்க. என் இஷ்டம் பங்கு. நான் இன்னைக்கு குடிப்பேன், நாளைக்கு குடிப்பேன், குடிச்சுக்கிட்டே இருப்பேன். ஏன் உன்னையும் சேர்த்து வச்சு குடிக்க வைப்பேன். என் கையில் என்ன காசு இல்லைன்னு நினச்சியா? அண்ணே, பணத்தை பற்றி ஒன்றும் இல்லை. நான் சொல்ல போகிற விஷயத்த கேட்ட அடுத்த நிமிஷமே நீ வீட்டுக்கு பறந்துருவ. என்ன விஷயம்னு சொல்லு. நடக்கிறதா பறக்கிறதான்னு அப்புறம் யோசிக்கிறேன். உங்கள் வீட்டுக்கு ஒருத்தர் வந்திருக்காருல்ல? என்ன சொன்ன? அதானே, உங்கள் வீட்டுக்கு ஒருத்தர் வந்திருக்காருல்ல, அவர் யாருன்னு தெரியுமா? என் வீட்டுக்கு ஒருத்தர் வந்திருக்கிறாருங்கிற விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? வினை பயன் வீரியம் கொண்டால் எய்த அம்பு எய்தவனையே துளைக்கும். எரிந்த கல் எரிந்தவனையே தாக்கும். புல் விளைத்து நெல்லறுக்க நினைத்தாயே, விதியாட்டத்தை உணர மறுக்கும் மானிடா. சதியாட்ட சுடலில் சிக்கிக் கதரும் மானிடா. மானிடா, மடமானிடா, மடமானிடா. வாழ்க்கை என்னும் புனித வேதம் நித்தம் ஓதும் அது இனிய பாடம். பணியாமல் போனாய் அது பாதம். அநியாயத்தின் துணையால் செய்தாய் பாவம். விதியாட்டத்தை உணர மறுக்கும் மானிடா. சதியாட்ட சுடலில் சிக்கி கதரும் மானிடா. மானிடா, மடமானிடா. மானிடா, மடமானிடா. மானிடா.
எங்கடி அவ? அவ எங்க? நம்ம கர்நாடு நம்ம புள்ள கர்நாடு ஐயா புள்ள ஐயா வணக்கங்க ஐயா. வாங்க தம்பி, என்ன வேணும்? இந்த பெண்ணகரம் கூட்டு ரோட்டில் ஆலமரத்து பக்கத்தில் ஒண்டி வீட்டில் ஒரு குடும்பம் இருந்தாங்க இல்லையா, அவங்க இன்னும் அங்கே தான் இருக்காங்களா? யார், கருப்புசாமி குடும்பத்தை கேட்குறீங்களா? ஆமாங்க ஐயா. அவங்க அங்கே தான்ப்பா இருக்காங்க. ஆமாம், நீங்கள் கருப்புசாமிக்கு சொந்தமா வள்ளியம்மாவுக்கு சொந்தமா? 2 பேருக்கும் தான். என்னப்பா சொன்ன? ஒன்றும் இல்லைங்க, நான் வரேன். தம்பி நில்லுங்க. நீங்கள் சின்ன வயசில் ஓடி போன கருப்புசாமியோட பையனும்? ஆமாங்கய்யா. உங்கள் பேர் கூட கருணாகரன்ல? கருணாகரனே தான். என்னால் நம்பவே முடியல தம்பி. அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். வறண்ட நிலத்துக்கு தேவையான மழை மாதிரி சரியான நேரத்தில் வந்திருக்க கருணாகரா. புரியலைங்கய்யா. பா, நீ போன பிறகு உன் குடும்பமே நல்லா குழஞ்சி போச்சுப்பா. உங்கள் அம்மா முகத்தில் எப்பவும் ஒரு சோகம். உன்னையே நினச்சி உங்கள் அப்பன் குடிச்சு உடம்புக்கு எடுத்துக்கிட்டான். கடன் கஷ்டம். உன் தங்கச்சிங்க இன்னும் கல்யாணம் ஆகலப்பா. சரி, அதான் இப்போ நீ வந்துட்டல்ல, எல்லாம் சரியாயிடும்பா. சரியாயிடுங்க. எனக்கு என்னவோ அந்த கடவுள் என்னை திருப்பி அனுப்புனது இதுக்காக தான் நினைக்கிறேன். அப்புறம் ஐயா, ஒரு விஷயம், நான் யாருன்றதை நாளைக்கு வரைக்கும் என் குடும்பத்தில் சொல்லாதீங்க. ஏன்பா? நாளைக்கு சொல்கிறேன். ஏதோ பெரிய நாடகம் நடத்த வந்திருக்க, நல்லபடியாக நடக்கட்டும். சரியா? வரேங்க. என்கிட்ட இருக்கிற இந்த பணம், நகை, காசெல்லாம் நாளைக்கு உங்ககிட்ட கூட வந்து சேரலாம்.
இது சாமிக்கு நேர்ந்துகிட்ட முடி இப்படியா வெட்டுவ வெட்டின கைய செய்யறது செஞ்சுட்டு சிரிச்சுட்டு நிக்கிறத பாரு உனக்கு சூடு போட்டதான் சரிப்பட்டு வரும் இரு பாரு எங்கடி அவ ஏய் நில்றா போறக்கி போறபோக்கு ஓடக்காடி ஓடனா விட்டுருவானா நில்றா நில்லு அப்படியே போயிடு மறுபடியும் இந்த வீட்டுக்கு வந்துடாத வந்தா கொன்னுடுவேன் ஐயா தொலைஞ்சு போனவனாவே இருந்திருக்க கூடாது ஐயா பாவி ஐயா 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 இவனை தொடுறாருங்கிறது நம்ம யாருக்குமே இல்ல தப்பு பண்ணு நான்தாமா கையில நான் தப்பு பண்ணேன் இப்படி ஒரு பிள்ளைய பெத்து நான் தான் தப்பு பண்ணேன் ஐயா ஐயா உன்னை பெத்த இடத்துலயே போனமாக்கிட்டேனே நான் அம்மா மனதை வேட்கை ஆட்கொண்டார் கயல் அழியும் வாயாலே யானை அழியும் மெய்யாலே வெட்டில் அழியும் கண்ணாலே வண்டு அழியும் நாசியாலே அசுனமாழியும் செவியாலே செவியாலே வழி ஆட்கொண்டால் மலம் கேட்கும் புசிக்கவே வனம் கேட்கும் எரிக்கவே குளம் கேட்கும் மூழ்கவே நிலம் கேட்கும் புதையவே மரம் கேட்கும் அழியவே அழியவே இரையாகி போனாயே
இன்றைக்கி என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நாள். உண்மையை விட கற்பனை வினோதமானதுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். 20 வருஷம் கழித்து என் குடும்பத்தை மறுபடியும் பார்த்த ஒரு பொண்ணான நாள். என் குடும்பத்தை பார்த்ததும் நான் உங்கள் கர்ணன் சொல்லி கட்டி பிடிச்சி அழணும் தோணுச்சு. ஆனால் ஒரு நாள், ஒரே ஒரு நாள், என் அப்பா அம்மாவுக்கு மகனாக இல்லாமல், என் தங்கச்சிக்கு அண்ணனாக இல்லாமல், ஒரு 3வது மனுஷனாக அவங்க கூட தங்கி பார்க்கணுன்னு ஒரு கிறுக்குத்தனமான ஆசை. இத்தனை வருஷம் கழிச்சும் என்னை பற்றி பேசுகிறாங்களா, என்னை நினச்சி பார்க்குறாங்களான்னு தெரிஞ்சுக்க வேணுன்ற குதூகலம். அந்த வீரையா எங்கள் அப்பாவை தரக்குறவாக பேசினப்போவே என்கிட்ட இந்த காசை அவன் மூஞ்சில் விட்டறிஞ்சு நான் யாருன்றதை என் குடும்பத்துக்கிட்ட சொல்லியிருக்கணும். ஆனால் என் கிறுக்குத்தனமான ஆசை என்னை தடுத்துருச்சு. அதான் நான் பண்ண பெரிய தப்புன்னு அப்புறம் தெரிஞ்சுக்கிட்டேன். சின்ன வயசில் நான் வீட்டை விட்டு ஓடி போகாமல் மன்னிப்பு கேட்டிருக்கணும். அன்றைக்கி தப்பு பண்ண மாதிரியே விளையாட்டுத்தனமாக என்றைக்கும் நான் யாருன்னு சொல்லாமல் தப்பு மேலே தப்பு பண்ணிட்டேன். நடக்க வேண்டிய விஷயங்கள் சரியான நேரத்தில் நடக்காதப்ப தவறு செய்கிற சில பெண்களை போல் என் தங்கச்சி என்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டேன். அந்த நிமிஷமே அவகிட்ட நான் யாருன்ற உண்மையை சொல்லியிருக்கணும். ஆனால் அப்படி நான் சொல்லியிருந்தா அண்ணனை பார்த்த சந்தோஷத்தை விட அண்ணன்கிட்ட தப்பாக நடந்துட்டுன்ற வழி அவளை காலம் முழுசும் கொண்டு இருக்கும். அந்த வழியை நான் அவளுக்கு கொடுக்க விரும்பல. அதனால் ஒரு வழிபோக்கு நான் வந்தேன்னா வழிபோக்குனாவே போகிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். இத்தனை வருஷம் கழித்து என் குடும்பத்தோட ஒன்று சேர்ந்து அவன் கஷ்டத்தெல்லாம் தீர்த்துட்டு சந்தோஷமாக வாழலான்னு ஆசைப்பட்டேன். ஆனால் விதி வேறு மாதிரி விளையாடிடுச்சு. என் குடும்பத்தோட பிரச்சனைலாம் தீர்றதுக்கு நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச நகை பணம் எல்லாத்தையும் இங்கேயே வச்சுட்டு விடியறதுக்குள்ளே யாருக்கும் தெரியாமல் போயிடலாம் நான் முடிவு பண்ணியிருக்கேன். கடவுளே, அது வரைக்கும் என் தங்கச்சிக்கு எந்த தப்பான எண்ணமும் வந்துடக்கூடாது. நாளையிலேருந்து என் குடும்பத்தில் ஒரு புது ஒளி வீசட்டும்.